ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ட்ரஸ்ட் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டு வாங்கணுன்னா அவங்க முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ட்ரஸ்ட் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டு வாங்கணுன்னா முதல்ல அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸில் சிஎஸ்ஆர் ஃபார்ம் 1 அப்படின்ற ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து லாஸ்ட் ஏப்ரலில் இருந்து மேண்டேட்ரி ஆக்கியிருக்காங்க. இந்த ஃபார்ம் வந்து யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்னா ட்ரஸ்ட், சொசைட்டி அண்ட் செக்ஷன் 8 கம்பெனி, இந்த 3 ஆர்கனைசேஷனுக்கும், அதாவது நான் ப்ராஃபிட் கம்பெனிஸ் மட்டும்தான் இந்த சிஎஸ்ஆர் ஃபார்ம் 1 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகபிள் ஆகும். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டோட பேன் கார்டு, ட்ரஸ்ட் டீட், 12A அண்ட் 80G சர்டிஃபிகேட்ஸ், என்ஜிஓ டர்பன் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோன்னா அந்த நம்பர், டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட், டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆஃப் த ரெப்ரசன்டேட்டிவ், அவங்க மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்கலாம் அல்லது ஃபவுண்டராகவும் இருக்கலாம். நம்ம இது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முதல்ல கூகுளில் போயிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணோன்னா அதுக்கு ஒரு முதல் ரிசல்ட் ஒன்று வரும். வரக்கூடிய முதல் ரிசல்ட்டு கிளிக் பண்ணோன்னா இதில் போய் எம்சிஏ சர்வீசஸ் கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபைலிங்கில் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபார்ம்ஸ் டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம கண்ட்ரோல் F கொடுத்துட்டு அங்கே சிஎஸ்ஆர்னு டைப் பண்ணாவே அந்த ரிசல்ட் காட்டும். அதில் 2 இருக்கும். சிஎஸ்ஆர் ஃபார்ம் வித் இன்ஸ்ட்ரக்ஷன் டூல் இருக்கும், அதை சேவ் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் ஃபார்ம் மட்டும் தனியாகவும் இருக்கும். அந்த 2ல் எது வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் முதல்ல ஃபார்ம் வித் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டூல் இது பண்ணிக்கிறேன். அது ஜிப் ஃபைலாக இருக்கும், அதை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா தனியாக ஒரு ஃபோல்டராக அங்கேயே நம்ம எங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுமோ அங்கேயே இருக்கும். அதில் முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது என்னென்ன வழிமுறைகள் நெறிமுறைகள் இருக்கோ அதை முதல்ல படிச்சுக்கோங்க டீட்டெயிலாக. அது எப்படி இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும், எப்படியெல்லாம் அதை ஃபில் பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே, டீட்டெயிலாக படித்ததுக்கப்புறம் அந்த சிஎஸ்ஆர் ஆக்சுவல் ஃபார்ம் வந்து அதை ஓப்பன் பண்ணுங்கள். இன்னொரு அடோப் டாக்குமெண்ட் தான் அது. அதில் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம், அதுலேயே ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது அடோப் வெர்ஷன் 11க்கு அப்புறமா 11 அல்லது அதுக்கப்புறமா அந்த வெர்ஷனில் தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. அதை அந்த சிஎஸ்ஆர் ஃபார்ம் 1 ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த PDF ஃபைலை ஃபஸ்ட் ஒன் வந்து நேச்சர் ஆஃப் த என்டைட்டி. நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட்டாக அல்லது ரெஜிஸ்டர்டு சொசைட்டியாக அல்லது செக்ஷன் 8 கம்பெனியாக அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் சொசைட்டினா சொசைட்டி கிளிக் பண்ணுங்கள், ட்ரஸ்ட்னா ட்ரஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து வெதர் த என்டைட்டிஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை எனி அதர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஏதாவது குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கீழே நீங்கள் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்களா இந்த ட்ரஸ்ட்டை அப்படின்றது இருக்கும். அது நோனா நோ கொடுத்துருங்க, எஸ்னா எஸ் கொடுத்துருங்க. இதே மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லாட்டி நோ கொடுத்துருங்க. டைப் ஆஃப் என்டைட்டியை வந்து நீங்கள் ஆல்ரெடி அங்கே மேலே ட்ரஸ்ட் செலக்ட் பண்ணும்போது ஆட்டோ ஃபில்லில் அதுவே வந்துடும். உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ட்ரஸ்ட் டீடில் இருக்கும், உங்களோட நம்பர், அப்புறம் உங்கள் ட்ரஸ்ட்டோட நேம் ஆஃப் த என்டைட்டியில் என்டர் பண்ணிடுங்க. டேட், எப்போ உங்கள் ட்ரஸ்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த டேட்டை அங்கே என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ், உங்களோட ட்ரஸ்ட்டோட ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுங்க. எந்த சிட்டி, எந்த ஸ்டேட், எந்த டிஸ்ட்ரிக்ட், உங்களோட பின்கோடு என்ன அப்படின்றது எல்லாமே ப்ராப்பராக உங்கள் ரெஜிஸ்டர்டு டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கோ அதை கொடுங்க. இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதனால் நம்ம ஒரு இமெயில் ஐடி கொடுத்துட்டு, ஆஃபீஸாக இமெயில் ஐடி கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தோன்னா அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அதை அங்கே ஃபில் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்துக்கோங்க. ட்ரஸ்ட்டோட பேன் நம்பர் அங்கே கீழே கொடுத்துருங்க ஜின்ற இடத்துல. அதுக்கப்புறம் 4th ஒன் வந்து டீட்டெயில் ஆஃப் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் அல்லது டைரக்டர்ஸ். இதில் நம்ம யார் ஆத்தரைஸ்டு பர்சனாக சொல்கிறோமோ அவங்கள டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். மேனேஜிங் ட்ரஸ்டினா மேனேஜிங் ட்ரஸ்டி, ஃபவுண்டர்னா ஃபவுண்டர். அதுக்கடுத்து அட்டாச்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், நம்ம ட்ரஸ்ட் டீட் ப்ளஸ் 12A 80G ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் பேன் கார்டும் அங்கே அட்டாச் பண்ணிவிட்டு இங்கே தான் நம்ம முக்கியமாக டிஜிட்டல் சிக்னேச்சர் தேவைப்படுது. யார் ஆத்தரைஸ்டு பர்சனாக நம்ம சைடில் இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அவங்களோட டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து அங்கே இது கொடுத்துட்டு அவங்களோட டெசிக்னேஷன், அவங்க யார், ஃபவுண்டரா, ட்ரஸ்டியா, ட்ரெஸரரா அப்படின்றது என்னன்றது அவரோட டெசிக்னேஷனும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். பேன் ஆஃப் த ட்ரஸ்டி, யாரை ரெப்ரசன்டேட்டிவாக போட்டிருக்கோமோ அது இப்போ ட்ரஸ்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபவுண்டராகவும் இருக்கலாம், மேனேஜிங் ட்ரஸ்டியாகவும் இருக்கலாம், ட்ரெஸரராகவும் இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். யாரை நம்ம ஆத்தரைஸ் பண்ணியிருக்கோமோ அவங்களோட பேன் நம்பர்.
லாஸ்ட்டாக வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆஃப் த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இவங்க 3 பேர் தான் அங்கே பண்ண முடியும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அல்லது காஸ்ட் அக்கௌண்டன்ட் அல்லது கம்பெனி செக்ரட்டரி. அவங்களோட டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டு இது பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப் நம்பர் அவங்களுக்கு தனியாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி நம்பர் அவங்களுக்கு இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அது எல்லாமே அங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கடைசியாக சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டு அந்த ஃபைலை திரும்பவும் நம்ம எம்சிஏ வெப்சைட்டுக்கு போயிட்டு மை ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா, ஸோ நமக்கு ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தோன்னா லாகின் ஆகிருக்கும். இல்லாட்டி திரும்பவும் நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிவிட்டு அங்கே ஃபைலிங் அப்படின்ற மாதிரி இருக்கும், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். அதில் வந்து நம்மளோட இப்போ ஃபில் பண்ண டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணோம்னா ஒரு நம்ம அக்னாலேஜ்மெண்ட்க்கு வரும். அதை நம்ம அங்கே ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நமக்கான ரெஜிஸ்டர்டு சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிரும். இதுதான் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான், எல்லோரும் ஆன்லைனில் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.